தீபாவளியை முன்னிட்டு திருச்சியில் 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த பேருந்து நிலையங்கள் எங்கெங்கு அமைக்கப்பட்டிருக்கு? பயணிகளுக்கு போக்குவரத்து துறை சார்பில் எத்தகைய அறிவிப்புகள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு? வணக்கம் ஷர்மிளா. தீபாவளி பண்டிகையொட்டி திருச்சி மாநகரில் 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழகத்தின் மையப்பகுதியில் இருப்பது திருச்சி மாவட்டம். இந்த மாவட்டத்திலிருந்து தான் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சாதாரண ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கூட போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படும். அதே போல வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் திருச்சியிலிருந்து மற்ற ஊர்களுக்கு எளிதாக செல்லலாம். இந்த நிலையில் தற்பொழுது தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் பேருந்து பயணிகளினுடைய எளிதாக செல்லக்கூடிய வகையில் 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது மதுரை, திருநெல்வேலி, சிவகாசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிறுத்தம் தற்பொழுது திருச்சி மன்னார்புரம் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்க பகுதியில் தான் இங்கிருந்து இயக்கப்பட இருக்கிறது. அதே போல இதற்கு நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதியிலிருந்து எதிர் திசையில் தான் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், காரைக்குடி ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மார்க்கம் வைக்கப்பட்டுள்ளன. அதே போல திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அருகாமையில் உள்ள சோனாமேனா திரையரங்கு அருகில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து மார்க்கம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வழக்கம் போல திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தே செயல்படும் என போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாநகராட்சி சார்பில் தற்பொழுது 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு பயணிகள் நிழற்குடையும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தற்காலிக பேருந்து நிலையம் நாளையிலிருந்து செயல்பட தொடங்க உள்ளது. நாளை தொடங்கி 7 நாட்கள், அதாவது நவம்பர் 1ஆம் தேதி காலை 6 மணி வரை இந்த தற்காலிக பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. ஷர்மிளா. மகாலிங்கம், இந்த போக்குவரத்து துறையின் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து அங்கிருக்கும் மக்கள் என்ன தகவல்களை தெரிவிக்கிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு வேலை நிமித்தமாக சில பேர் பணிபுரிவதற்காக செல்கின்றனர். ஆனால் இந்த பண்டிகை காலங்களில் திருச்சி வந்துதான் மற்ற ஊர்களுக்கு செல்வது எளிதாக இருக்கிறது. ஏன்னால் திருச்சியிலிருந்து எந்த பகுதிகளுக்கு செல்வதென்றாலும் 5 மணி நேரங்கள் ஆகும். இதற்காக நூற்றுக்கணக்கான பேருந்துகள் நாள் ஒன்றுக்கு இங்கே இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பண்டிகை காலங்களில் சாதாரண ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்பொழுதுமே பயணிகளினுடைய கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய இந்த மத்திய பேருந்து நிலையம் என்பது ஒரு சிறியதாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு போக்குவரத்துக்கு நெரிசல் அடிக்கடி ஏற்படுவதால் பயணிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். ஆனால் இந்த வகையில் தவிர்க்கும் பொதுமக்களின் வசதிக்காகத்தான் இப்போ இந்த 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை, அங்கே எங்கெங்கே பேருந்துகள் நிறுத்தும் என்பதை போக்குவரத்து துறை சார்பிலும் மாநகராட்சி சார்பிலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு. அதே போல இந்த பேருந்து நிலையங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டில் இது மாற்றாக ஒருங்கிணைந்த பேருந்து நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனால் வெளியூரிலிருந்து வரக்கூடிய மக்கள் இந்த பகுதிகளை கண்டறிவது என்பது ஒரு கடினமாக இருக்கிறது. ஆனால் போக்குவரத்து துறை சார்பில் இந்த தற்காலிக பேருந்து நிலையங்களுக்கு வருவதற்கு பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் மேலும் இந்த திருச்சி மக்கள் மட்டுமின்றி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பெரும்பாலான பயணிகள் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளனர். ஷர்மிளா. தீபாவளிக்கு செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி மகாலிங்கம்.